ஹாய் மக்களே, வெல்கம் டு கலைஸ் ஆரி ஒர்க் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆரி ஒர்க் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜரியில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் செயின் ஸ்டிச்சு. ஸோ 2 லைன் அந்தமாரி ஜரியில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சுட்டு செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ எண்டு நாட் போட்டுக்கிறேன். ஜரியில் லாக் கொடுத்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சுகர் பீட்ஸில் நான் 2 பீட்ஸ் அந்தமாரி கொடுத்துக்கிறேன். 3 4 அந்தமாரிலாம் கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு எடுக்கும்போது என்ன ஆகுனா லூஸ் கொடுத்துரும். ஸோ அதனால் ஒரு 2 பீட்ஸ் அதுமாரி கொடுத்துக்கிறேன். சுகர் பீட்ஸ் லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூரமன் பீடு எடுத்துக்கிட்டு அதை கண்டினியூ அடுத்த லைன் கண்டினியூ பண்ணிட்டேன். ஸோ ஒரு பீட்ஸ் அந்தமாரி கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பீட் லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சுகர் பீட்ஸு ஒரு லைன் முடிச்சுட்டு இப்போ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா சுகர் பீடில் ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு போகிறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 பீட்ஸ் தான் அந்தமாரி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு அந்தமாரி கேப் கொடுத்து லைன் போட்டுக்குங்க. 1 இன்ச் அப்படி இல்லைனா 3/4 இன்ச் அந்தமாரி கொடுத்துக்குங்க. ஸோ ரொம்ப நமக்கு அகலம் தேவையில்லை. ஸோ அதனால் ஒரு 1 இன்ச்சுக்குள்ளே கொடுத்துட்டு அந்த லைன்லேயே சுகர் பீட்ஸ் லைன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வரேன். ஸோ ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிடுறேன். சுகர் பீட் லைன் கொடுத்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். சுகர் பீட்ஸ் லைன் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஒரு ½ இன்ச் நான் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதை ஒரு பாக்ஸ் மாரி எடுத்துக்கிறேன். ஸோ நான் அந்த லைன் போட்டுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே ஒரு பீட் கொடுத்துட்டு அதை சுற்றியும் பீட் கொடுத்துக்கிறேன். கோல்டு பீடு இது ஃபுல்லாக யூஸ் பண்ணது எல்லாமே கோல்டு கலர் பீடு தான் இதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை முடிச்சுட்டு லாக் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லைனில் சுகர் பீடே கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன் ஃபினிஷ் பண்ணிட்டேன். செகண்ட் லைன் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் மாரி நம்ம கொடுத்துக்கிறேன். சுகர் பீட்ஸ்லேயே எக்ஸ் மாரி கொடுத்துக்கிறேன். ஸோ இது முடிச்சு லாக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சுகர் பீட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 லைன் அந்தமாரி கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலில் நிறைய பிக்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இருக்குது. பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஸ்டிச்சஸ்,
பேசிக் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஃபினிஷ் பண்ணுறது, அட்வான்ஸ் லெவல் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் எத்தனை ஸ்டிச்சஸ் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் போய்ட்டு என்னோடய சேனலில் பாருங்கள். உங்களுக்கு வந்து எப்படி ஜர்தோசிலேருந்து பேசிக்கு சில்க் த்ரெட்டில் முதற்கொண்டு எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் அதை பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் ஒரு 2 வருஷமாக வீடியோ போட்டுக்கிட்டு தான் வரேன். எனக்கு வியூஸே போக மாட்டுது. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ நான் வந்து கண்டினியூவாக வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ வியூஸே எனக்கு வரவே மாட்டுது. ஸோ எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் எந்த மாதிரி வீடியோ போடணுன்னு தெரியல. ஸோ ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொடுத்து ஃபுல்லாகவே இந்த டிசைன்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து புறம் பீட் லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே கோல்டு பீடு தான். நம்ம ஃபஸ்ட் லைன் எப்படி கொடுத்தோமே அதேமாரி இந்தாண்டு பக்கமும் கொடுத்துக்குறோம். ஃபஸ்ட்டில் வந்து சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறம் புறம் பீடு, அதுக்கப்புறம் சுகர் பீடு அதுமாரி கொடுத்துக்குறோம். ஸோ உங்கள் ப்ளவுஸில் இந்த டிசைன் வந்து பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கிராண்டாக இருக்கும். ஒரு சாரீஸ் வந்து நீங்கள் ஒரு சாரீ வச்சு அந்த மேட்ச் பண்ணி அதோட சாரியோட கலரை வந்து மேட்ச் பண்ணி டிசைன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த டிசைனு. ஸோ ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்க இந்த ஒர்க்கு. ஸோ நீங்கள் இந்த டிசைனை பார்த்துட்டு நீங்கள் யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லைன் வந்து சுகர் பீட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டரில் வந்து புறம் பீடு கொடுத்துட்டு அதை சுற்றியும் அதே மாதிரி வந்து சுகர் பீடு பீடே தான் கொடுத்துக்கிறேன். கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஒரு பீடு கொடுத்துக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த லைன் வந்து போயிட்டேன். ஸோ அந்த பீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் வந்து ஃபுல்லாக சுற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பீடில் வந்து கீழே வந்து பீடு கொடுத்துட்டு அதை சுற்றியும் சுகர் பீடு கொடுத்துக்கிறேன். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 mm பீடு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படியே இது வந்து கண்டினியூ பண்ணிங்க. ஒரு 6 பீடு அந்தமாரி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு லாக் பண்ணிக்கிறேன். 6 நான் வந்து 5 கொடுத்துக்கிறேன். ஸோ 5 6 அந்தமாரி கொடுங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரியே கொடுத்துக்கிறேன். ஸோ லாக் பண்ணிக்கிறேன். இதுலேயும் நம்ம கொடுத்துட்டு இந்தமாரி லாக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கண்டினியூ இந்த மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாகவே வரும். ஸோ இதை வந்து பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேப்பில் வந்து க்ளூ கொடுத்துக்குங்க. க்ளூ கொடுத்து ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். நம்மளோட சாரீஸ் என்ன கலரோ அந்த கலர்ஸ் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வந்து கொடுக்குறேன். ஸோ நல்லா அந்த சென்டர் கேப்பில் வந்து நார்மலாகவே நம்ம ஸ்டோன்ஸ் மட்டும் கொடுத்துட்டா போதும். அதுவே பார்க்க நமக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்குறோம். மஜந்தா பிங்க் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 4 ஃப்ரெஞ்ச் நட்டு, இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 கொடுத்துக்கிறேன்.
ஸோ இந்த பக்கம் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் ஒரு சுற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றுறேன். ஸோ 2 சுற்றுலாம் சுற்றல, ஒரே சுற்று தான். சரி, த்ரெட்டு கொஞ்சம் நான் திக்காக எடுத்துக்கிறதால ஒரு சுற்றுலேயே எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த எக்ஸ் கொடுத்துக்கிறதுல அந்த கேப்பில் ஒன்று ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ எப்படி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்ப்போம், எப்படி வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சிட்டேன். கொடுத்து முடித்தோடனே எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கீழே அந்த டிசைனுக்கு கீழே வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுக்கும்போது நமக்கு இன்னும் நல்லா கிராண்டாக தெரியும். ஸோ த்ரெட்டு நமக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கிராண்டாக தெரியும். ஸோ இது ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.